யூத முறைமைப்படி இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு உணவை சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் கைகளையும் கால்களையும் முகத்தையும் கழுவுவார்கள். கழுவிட்டு சாப்பிட வேண்டிய ஒரு முறைமை அவர்களுக்குள்ளாக இருந்தது. நம்ம சாப்பிட்றதுக்கு வெறும் கையை மட்டும் தான் கழுவுவோம். அவங்க முழுவதுமாய் அதற்குன்னு ஒரு சடங்கையே அவர்கள் செய்வார்கள். ஒரு சுத்திகரிக்கும்படிக்கு செய்துட்டு அதன் பிறகுதான் உணவையே சாப்பிடுவார்கள். ஸோ ஒரு உணவு சாப்பிடுகின்ற இந்த காரியத்தை ஃபாஸ்டிங்னு வரும்பொழுது, உபவாசம் என்று சொல்லி வரும்பொழுது அதை செய்ய மாட்டார்கள். கை கழுவ மாட்டார்கள், முகத்தை கழுவ மாட்டார்கள், எண்ணெய் பூச மாட்டார்கள், வாடலாய் தங்களை வைத்துக் கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து இதைத்தான் வேண்டாம் என்று சொல்லுகின்றார். நீ வெளிப்புறமாக உபவாசம் இருப்பது வேண்டாம். ஸோ இன்றைக்கு கற்றுக்கொள்ளுங்கள் என்று மாம்சமானவனுக்கு எல்லா உதவிகளையும் செய்வது. இன்னொன்று, மாம்சமான அல்லது பரிதாபத்தோடு இருக்கின்ற சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்குவது. சும்மா ஏதோ வசனத்தை சொன்னோம், அவன் கேட்கல, அப்புறமா விட்டுட்டோம் என்று அல்ல. அவன் வசனம் அவனுக்குள்ளார திருப்தி ஆகிற வரைக்கும் திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். உபவாசத்துல இதை ஒரு தீர்மானமாக எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இன்றைக்கு டெக்னாலஜி மூலியமாக மிக எளிதாக மற்றவர்களோடு கான்வர்சேஷன் பண்ணுவதற்கு நிறைய வழிகள் நமக்கு இருக்கு, நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. எனவே மாயமாலமான ஒரு உபவாசத்தை நாம் தள்ளிவிட்டு, உதறி தள்ளிவிட்டு, உபவாசம்னா தேவனோடு கூட வாசம் பண்ணுகின்ற அந்த நிலவரத்துல நாம விட வேண்டும். கண்டிப்பா உபவாசம் என்று சொல்லும் பொழுது 1 மணி நேரமாவது ஜெபம், 1 மணி நேரமாவது வேத வாசிப்பு என்று சொல்லி தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. எவ்வளவு அதிகாரம் உங்களால வாசிக்க முடியுமோ கண்டிப்பாக வேத வசனங்களை வாசித்திருக்க வேண்டும். ஸோ இப்படிப்பட்டதான உபவாசத்தோடு நீங்க தேவனுடைய சமூகத்திலே மனம் திரும்பும் பொழுது அவர் நிச்சயமாகவே நமக்காக, தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு நன்மைகளை நமக்கு வழங்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். God bless each and everyone. Shalom.